இந்த வயசுக்கு நான் முதல் தடவையா பார்க்க போறேன். ஒரு திகில் பயணம். உண்மையில வந்து ஒரு சூறாவளி மாதிரி உண்மையிலே இவ்வளவு நாளைக்கு முதல் ஒரு பயங்கர வித்தியாசமான ஐயா முதல் போன மாதிரி ஐயா ரொம்ப மிஸ் பண்றேன். Welcome to relaxing music. கலன் ஏதோ அதன்படிதான் நடக்கும். Welcome to relaxing music. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் அனுச்சியா. நான் செல்வரூபன். ஓகே, இப்போ இங்கே நிற்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்களோட வீட்டை கேட்டுக்குள்ளான்னு நிற்கிறேன் வேணாமா. அப்போ இன்றைக்கு வீடியோ வந்து என்ன பார்க்க போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு வித்தியாசமான காணொலியாகவும் இருக்கும். இதுவரையும் நான் வந்து செய்யாத ஒரு காணொலியாகவும் இருக்கும். அதை விட என்ன பொறுத்தவரை எனக்கு அது ஒரு திகில் பயணம். உண்மையில வந்து ஒரு பொம்பளையில பொறுத்தளவுல போய் பார்க்காத ஒரு சம்பவமாக தான் இருக்கு. உண்மையா இந்த வயசுக்கு நான் முதல் தடவையா பார்க்க போறேன். இன்றைக்கு துணிஞ்சு வாரீங்க, அது பெரிய விஷயம். நான் வந்து டெய்லி ஆசைப்படுறேன். இல்ல போகணும் அப்பனே அப்படி இல்ல. அந்த இடத்தை வந்து போய் பார்க்கணும். அதை காணைக்குள்ள மனசுக்கு ஒரு அமைதி வர்றது எனக்கு. நான் ரோட்டால வளமையா போக வரைக்கும், அதாவது யாழ்ப்பாணம் போய்க்கும் சரி, இங்க வரைக்கும் சரி, அந்த இடத்த வந்து நான் ரசிச்சு நேசிச்சு பார்க்க ஒரு இடம். என்ன சொன்னா அமைதியான ஒரு சூழல். மற்றது வந்து இப்படி நாங்கள் இருக்க கொள்ளைக்கெல்லாம் அந்த இடங்களை வந்து போய் பார்க்கலாம். இல்ல நேரங்கள்ல போய் பார்க்கலாம். அதை விட அங்க போனோம்னு சொன்னா பழைய ஞாபகங்கள் வரும். நிறைய உறவுகள் எல்லாரையும் நாங்க போற நேரம் அப்படி இல்லோ கந்திய கொடி மாதிரி இருக்குது. அப்ப அந்த இடத்துக்கு வந்து போகல எங்களுக்கு வந்து பயம். நானும் அதுவும் வந்து தனியா போகல. அது உண்மையா பல இடங்கள் தாண்டி வந்த பந்தாண்டகங்கள் வந்து கூட்டிட்டு நான் முன்ன பின்ன போயிட்டு வர கூட அந்த இடத்துக்கு. அப்ப இன்றைக்கு வந்து இன்னத்தான் வந்து கூட்டி கொண்டு போறக்கான நிக்கிறேன். வேண்டாம் சரியான மாதிரி எனக்கு பயமும் இல்லையா சொல்லி நான் விட்டுட்டு ஓடுறேன் இல்ல. எனக்கு பயம்னு சொல்லல. உண்மையா சொல்ல போனா நிறைய எங்களோட சொந்த பந்தங்கள் அப்படி நிறைய ஆக்கள் அங்க தங்கி இருக்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ற மாதிரியான ஒரு கவலை ஒன்று ஏற்படும். ஆனா வந்து நாங்க அங்க போறோம்னு சொல்லி ஒரு கொஞ்சம் முன்னாதான் முடிவெடுத்தது. அதுக்குள்ள வந்து இந்த காத்து வேலை பாத்தீங்கன்னா நாங்க போக வேண்டியிருக்கோம். ஆனா உண்மை சொல்லுவேன், நாங்க போக வேண்டியிருக்க ஒரு சூறாவளி மாதிரி உண்மையிலே இவ்வளவு நாளைக்கு முதல் ஒரு பயங்கர வித்தியாசமான காத்து, மழை, குளிர், மின்னல் எல்லாம் அடிக்குதுன்னா இல்ல இல்ல நாங்க அங்க போற மண்டேக்கு எங்களை அங்க ஒரு ஈர்ப்பு இழுக்குது. வேலைக்கு வர சொல்லி ஒரு ஈர்ப்பு இழுத்து கொண்டிருக்குது. அப்ப கண்டிப்பா அதை போய் பார்க்கணும் எனக்கு ஒரு ஆவலா இருக்கு. சித்தப்பாக்கள்ல இருந்து எல்லாரும் கூடுதலா இன்றைக்கு நிப்பின சித்தப்பா மாமா கையெல்லாம் அங்கே நிக்கிற வேலை என்ன உண்மையா. நான் சில நேரங்கள் அதில் போக வரைக்கும் எல்லாம் மக்கள் ரெண்டு கூப்பிடுறவ நான் கணக்கெடுக்கிறேன். எனக்கு சொல்ற இந்த இல்லை மற்ற ஆள் சரியில்லை தான் நான் கோன் அடிச்சு கொண்டு போன் அடிக்கிறேன். நான் எனக்கு கூப்பிட்டா நான் நிக்கிறேன். இந்த வயசுக்கு நீங்க எல்லாம் நிறைய இடத்துல போய் பார்த்துருப்பீங்க. நான் அதே மாதிரி ஜாதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கூட நான் போய் பார்த்துக்கிறேன். ஆனா நான் வந்து முதல் தடவையா பார்க்க போறேன். ஆனா கூடுதலா சொல்லுவாங்க. ஆனா போகணும் கதைக்குள்ள அப்படியே சுழம்பு காத்து கிடாது. உண்மையாக பொய் இல்லை, உண்மை காது. ஏன்னா கடும் காத்தா கிடாது. ஆனா கூடுதலாக இந்த உங்களை இந்த வீடியோக்கள் நேசித்து பார்க்க உறவுகளோட இதான் நிற்காதீங்க. பொம்பளைகள் அங்க போறதுன்ற மாதிரி இருக்கேன்னு ஒரு விருப்பத்தின் மத்தியில வந்து நாங்க கூட்டி கொண்டு போறோம். மற்றபடி ஒரு இதுவுமே இல்லைன்னு உண்மையில கூடுதலா ஒரு தானே போறே தானே பொம்பளைகள் போறே இல்லை. போவோம் கூடுதல் அழைக்கணும் என்னன்னு சொல்லி சரி நாங்க அந்த இடத்துல பாப்போமே. வேலைக்கு போவோம். மழையும் வரப்போகுது. மற்றது 6 மணி அப்புறம் போனால் மனுஷர்கள் எல்லாம் வேற ஒரு மடுக்கிறாங்களோன்னு ஒரு பயமா இருக்கு. நான் சில நேரங்கள்ல ஒரு தடவை தான் நினைக்காங்க. நான் போட்டு வந்தாலும் வந்துடுவேன். அப்படி சொல்லிடாது. நான் வந்து உங்களை நம்பி தான் பாருமே. அங்க போய் என்ன மாதிரி என்ற பாப்போம். அதுக்கு முன்னாலே இல்லை நாங்கள் சரியான ஒரு புதிய இடத்துக்கு வந்துட்டோம். உண்மையை நாங்கள் நினைக்கல இவ்வளவு தூரத்துக்கு வேலைக்கு வருவோம் மாதிரி. அது ஆறு தூரம் இல்லையா? அதாவது எங்களோட வீட்டுல இருந்து வள்ளிபுரம் கோயில் ரோடு இருக்கு. வள்ளிபுரம் கோயில் ரோட்டுக்கு நேரம் உள்ள ஒரு மயானத்துல வந்து நிக்கிறோம். மயானத்துல வந்து அதாவது வந்து இது மயானம்ன்றது வந்து ஆனந்த குடையில தான். அப்ப இந்த பாருங்க மழை என்ன சும்மா
வரவேற்பு செய்து கொண்டான்றது. அது வந்து இது வந்து காலமே எடுத்த முடிவு தான். வந்து சொல்லி கொண்டு இருந்தா இன்றைக்கு தான் சுடலே பார்க்காமல் இருக்க மாட்டேன். என்னத்துக்காண்டி நீங்க அப்படி ஆசைப்பட்ட நீங்க? ஆசையா இருக்குடா ஐயா ஐயா விட்டு போன மாதிரி ஐயா ரொம்ப மிஸ் பண்றோம். அப்படியே இல்லை சத்தியமா உண்மை கதை. நான் போய் சொல்லல சொல்லுவேன். நான் ரோட்டால வரப்பெல்லாம் நான் நேசிக்கிற இடம் வந்து சுடலையே. ஏன்னு சொன்னா அந்த என்னன்றது எனக்கே தெரியாது அப்படி ஒரு விருப்பம் இருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் வந்து கேட்கல வந்து சரியான கவலையா இருக்கு. ஐயா நான் வந்து 8 மாசம் தான் ஐயா வந்து கடந்தூரம் இல்லை எங்களை விட்டு பக்கத்துல அனுப்பிட்டு அந்த மாதிரி எப்படி என்னென்ன வள்ளிபுரப்பூரெல்லாம் வரும்போது இதை பார்த்துக்க சரியான கவலையா இருக்குது. இங்கதான் எல்லாரும் நாங்க அடக்கம் செய்யறது ஐயா மட்டுமல்ல எங்களோட மாமி அப்படி நிறைய உறவுகள் அப்பா இந்த தம்பி சித்தப்பா நிறைய உறவுகள். அதை நான் உள்ள கூட வர யோசிக்கிறேன். வந்தா நினைவுகள் நிறைய வந்துடும். யோசனைகள் வந்து உண்மையில சித்தப்பாண்ட ஒரு யோசனை வேற எனக்கும் வந்து கொஞ்சம் பயன்தான். இப்ப டைமும் பிழைச்சு நான் வந்து ஐயா வரைக்கும் இந்த கண்ணு கணிக்க இல்ல அதோட வந்து நீங்க விதைக்கு வந்து தனியா வந்திருக்க மாட்டீங்க. இல்ல ஆட்டோட வந்துருக்கு. அதுக்கு பயமும் தெரியாது. ஒரு பக்கம் என்ன சொல்ற பயத்தையும் விட கவலை கொஞ்சம் தெரியாது. மற்றது வந்து சொல்லுவாங்க 3 பேர் போக கூடாது மாதிரி. நான் நீங்க போயிட்டு வாங்க சந்தோஷமா. இல்ல இப்படித்தானே உண்மையில மனுஷர் வாழ போறது வந்து கொஞ்ச காலத்துக்கு இருக்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும். என்னென்ன சாதிக்கணுமோ அதை நாங்க சாதிக்கணும். என்னென்ன பார்ப்பதான்னு சொல்றேன். எல்லாத்தையும் வந்து பார்த்து தெரிஞ்சோன்னு தெரியான்ற மாதிரி இருக்கக்கூடாது. பலன் ஏதோ அதன்படிதான் நடக்கும். உண்மை உண்மைக்காக இப்போ வாங்க சரியான கவலையா இருக்குன்னு இதுக்குள்ள வரல. நிறைய சொந்த பந்தங்கள் எல்லாரையும் வந்து நாங்க இழந்திருக்கோம். அதாவது ரத்த உறுப்புகள் எல்லாரும் 8 மாசம் ஐயா இல்ல 8 மாசம் ஐயா இப்ப சிறந்த 8 மாசம். உண்மையில ஒரு வகையில கவலையாங்க கிடக்கு. எனக்கு உள்ள வரவே சரியாம அடிக்கிறது உள்ள நான் வந்து நாங்க பாத்துட்டு விருப்பத்தை பாத்தீங்க என்ன எடுத்துக்கொண்டு போறாங்க. நல்லதே அழகவே நாங்கள் இப்ப உண்மையில நாங்கள் முடிவெடுத்த பள்ளியில் என்றால் பார்த்துட்டு போக மாட்டோமா இருக்கு. குறைவா சொல்லியிருந்தா இல்லை வந்து நாங்கள் உள்ளுக்கே போய் வடிவமா இருக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போக மாட்டோம். நாங்களுக்கு உள்ள போய் என்ன மேண்டு பார்க்குற அளவுக்கு பெருசா ஒன்றுமே இல்லை. எதுக்கு போக நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டு உங்க பார்த்துட்டே போவோம். அது பரவாயில்ல வாங்க. என்னைக்கு ஒரு நாள் வரைக்கும் வரும். மற்ற வந்து இது வந்து என்னத்துக்காண்டி என்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த அடக்கம் பண்ணக்கு இதெல்லாம் வந்து கோலங்கள் அடிச்சு எல்லாமே செய்வாங்க இந்த இடமே. அதுக்காக தான் கட்டி இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கு தானே போறீங்களோ இல்லை அந்த கிணத்துல குளிச்சுட்டு போவோமா? பாருங்க அப்படி நான் வரையில ஆமா ஆமா சத்தியம் கிளீன் கேட்குது. சத்தியம் வச்சு சொல்லணும் உண்மை காதுயா அந்த அதுக்கு கிளீன் கேட்குது. காற்று அடிக்கிறதா நாங்கள் பக்கத்தை வந்து இது செய்வாங்க. எப்படி எப்படி மிளகு செய்யற அந்த இல்லை கிழக்க அந்த பக்கத்தை வந்து இருக்கு. சாரி அதுக்கு அங்கே ரூம் மாதிரி கட்டிக்கிறாங்களோ அது வந்து இன்பம் பண்றது. இன்பம் பண்றது எனக்கு டக்குன்னு வருதில்லை. இன்பம் பண்ற இடம் ஒன்றுக்குமே பயப்படாதீங்க. பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்ச வந்து நான் நிறைவேற்றுறேன் வாங்க. அந்த நெஞ்சாங்கட்டை எரியாட்டா அடிச்சு அடிச்சு இருக்கிறேன். ஓ நெஞ்சாங்கட்டை வைக்கிறதா? நார்மலா ஏதாச்சும் எடுக்க போறீங்களா? எடுத்து பார்க்க போறீங்களா? எடுத்து பார்க்க போறீங்களா? இல்லை நான் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு சொல்லுங்க உண்மையாக குளிங்கச்சதம் கேட்குதா? இல்லை சத்தம் ஒன்றும் செய்யலாது. ஓடையுமே இல்லாது அங்க வந்து எப்பவுமே எங்களுக்கு தீமை செய்ய மாட்டாரு. அதாவது செத்து போனாலும் அவங்களை பொறுத்தவரை கடவுள் தானே. அந்த பைக்கோல் கொட்டியது ஐயா வந்து நேற்று முந்த நாள் தான் இறந்த ஆள் வந்து இறந்தது. இந்த முந்த நாள் தான் போட்டு செத்தது. இன்னும் வந்து என்ன பிரச்சனை தெரியுமா? லவ் ஃபெயிலியர். ஐயோ ஓ சின்சியரா லவ் பண்ணின பிள்ளை ஒரு ஆள் வந்து திடீர்னு வந்து எனக்கு விருப்பம் இல்லை இல்லை பொம்பளை பிள்ளை லவ் பண்ணினது. 29 வயசு பிள்ளைக்கு வந்து திடீர்னு வேண்டாம்னு சொல்லிட்டாள். ஓ நீ வசதி இல்லை இந்த மாதிரி வசதி இல்லைன்னு சொல்லியோ அது தூக்கு போட்டு விட ஆள் ஸ்பாட்லேயே சரி நானே சொல்லண்ணா ஒன்றும் இல்லை நீங்க நான்
நானே பயந்து விடணும் இல்லை பயமில்லைன்னு சொல்லி கொண்டு வந்தா வீட்டை சும்மா இருக்கா அப்படி கையை காட்ட இந்த பயப்படுறேன் இல்ல ஒரு இதுதானே இது. என்ன எப்படியோ வாங்க நம்ம வாங்க போன ஆத்து வாங்க மக்களா வாங்க இருந்தாங்க. வாங்க ஆமா, முன்னேறி வாங்க அதில் பார்த்துட்டோம் இந்த நான் வரல போ. வாங்க 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 அதில் வாங்க உங்களை நினைக்கிறேன். வாங்க வாங்க ருவன் வேண்டாம் கொள்ளாதிடம் நேரம் போல ம் சரி நான் விளக்கூட வேணா சார் நாங்கள் இப்போ விளக்கிடுவோம் ஆனா நிறைய மரங்கள்லாம் வச்சிருக்காங்கன்னு உள்ளுக்குள்ள ம். தேக்கு, அப்புறம் வந்து நாவல் பூங்கொடி எல்லாம் ஓ வச்சிருக்காங்க. ஓ ஓ உங்களா கூட பிரகாசம். ஓகே சரி இன்னைக்கு அப்போ கோலாக்காக்கு எப்படி இருந்தது சுடல் அனுபவம் சுழலை அனுபவம் நாங்க வந்து டைம் வந்துக்குள்ள அதனால கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் பயமா கிடக்குது மின்னது சரியா கடும் கடப்பட அடிக்கிறது எல்லாம் அதை விட வந்து உண்மையில வந்து நிற்கக்குள்ள சரியான கவலையா இருக்கு அதாவது நிறைய பேர் வந்து எங்களோட சொந்த பந்தத்துக்கு இறந்துருக்குறாங்க அது வந்து காலம் கடந்தது இப்போ தட்டு சமயம் பயமா கிடக்கு, phone வச்சுக்க, போல நிக்கும். பயமா இருக்குது சரி ஓகே நாங்க இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ